உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதய முறையை என்னில் வாருமே. வாசல் தேடி வருகிறேன், என்னிதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதயம் முறையை என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறுக்கலாம், கடலை செய்ய மறுக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் நட்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதயம் முறையை என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. இயேசு பிறப்பின் யூபிலி ஆண்டு கொண்டாட்டத்தில் இருக்கும் நாம் மறை மாவட்டத்தின் புதிய திருத்தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் கோட்டூர் கோடி அற்புதர் பதுவை புனிதர் அந்தோணியாரின் திருத்தலத்தில் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்துள்ள உங்கள் அனைவரையும் திருப்பயணிகள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். புனித அந்தோணியாரின் எளிய வாழ்க்கையும் நற்செய்தி போதனைகளும் நம் வாழ்வுக்கு மிக பெரிய பாடங்களை கற்றுத்தருகின்றன. இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கை, எளிய வாழ்வின் ஆர்வம், நற்கருணை இயேசுவின் மேல் அன்பு, ஏழைகளின் மீது அக்கறை ஆகிய நற்குணங்களை கொண்டு வாழ்ந்தவர் புனித அந்தோணியார். அவரது வாழ்வை நாமும் வாழ முயற்சிக்கும் போது இறைவனின் ஆசீரை ஒவ்வொரு நாளும் நாம் பெற முடியும். கடவுளின் அருள் துணையால் மக்களுக்கு பல்வேறு அற்புதங்களை புதுமைகளை செய்தவர் நெருக்கடி மிகுந்த இந்த நாட்களில் நம்மையும் இறைவனின் துணையால் நோய் நொடிகள் நின்றி காத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கேற்போம், இறையாசீர் பெறுவோம். இனி இவர்களே இன்றைய திருப்பலியானது திரு கென்னடி ராஜம்மாள் கதிரவன் இவருடைய குடும்பத்திற்கு தாபாத்திமுனி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், நல்ல உடல் நல சுகத்திற்காகவும், மெஜிலா ஸ்டீவன் இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், ஹென்றி ஷீலா இவருடைய குடும்பத்திற்கு தாபாத்திமுனி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், ஸ்டூமன் வதனா இவருடைய குடும்பத்திற்கு தாபாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், ஸ்டோனி ஷர்மி இவருடைய குடும்பத்திற்கு தாபாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், ஸ்டெஃபன் சிந்தியா இவருடைய குடும்பத்திற்கு தாபாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், செபஸ்தியான் ஜஸ்டின் இவருடைய குடும்பத்திற்கு தாபாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், ரமேஷ் தெரசிட்டா இவருடைய குடும்பத்திற்கு தாபாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், திருமண தேவைகள் நல்ல முறையில் நடைபெற வேண்டுதல் வழியாகவும், தேவ திரவியம் லூர்துமணி இவருடைய குடும்பத்திற்கு தாபாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய உடல் நல சுகத்திற்காக வேண்டுதல் வழியாகவும், அந்தோணி சேவியர் தனபால் பெர்டினட்
சகாயமணி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் அந்தோணி அஜீஸ் இவருடைய உடலுக்கு பூரண சுகம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் அந்தோணி பாக்கியம் ஜபமாலை பாக்கிய தரஸ் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றம் பெற வேண்டுதல் வழியாகவும் அந்தோணி சேவியர் சேசு பாக்கிய மெர்லின் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் பேரன் பேத்திகளுடைய நற்படிப்பிற்காகவும் உடல் சுகத்திற்காகவும் மகன் லூர்தராஜ் தீய சக்தியிலிருந்து விலகி திருமணம் காரிய நல்ல முறையில் நடைபெற வேண்டுதல் வழியாகவும் அந்தோணி சேவியர் ஜோஸ்வின் இவருடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும் ஆண்ட்ரியா ஸ்டெஃபினா இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் பங்கிராஸ் கிறிஸ்டினம்மாள் இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் இந்த குடும்பங்களில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும் சந்திரன் சுப்புலட்சுமி வைதேகி திருமுருகன் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் கடை வியாபாரம் நன்றாக நடைபெற வேண்டுதல் வழியாகவும் பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும் உத்தரிகர் செலுத்து ஆன்மாக்கள் இலைப்பாட்சி அடைய வேண்டுதல் வழியாகவும் டெரிசன் வித்யா இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் பிள்ளைகள் இறை ஞானத்தில் வளரவும் நல்ல உடல்நல சுகத்திற்காக வேண்டுதல் வழியாகவும் ஜெபகுமார் இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் ஜோசப் கிராசியூஸ் இவருடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் அனைவருக்கு நல்ல உடல்நல சுகம் கிடைக்க வேண்டுதல் குடும்ப சமாதானம் நிலவும் பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காக வேண்டுதல் வழியாகவும் செல்வராஜ் ராஜேஸ்வரி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் நல்ல உடல்நல சுகத்திற்காக வேண்டுதல் பலியாகவும் விமல் மேத்யூ சுகன்யா இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் உடல் நல சுகத்திற்காகவும் கோமஸ் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் பேரப்பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும் உடல் நல சுகம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் ஜெயபால் கிரேஸ் மேரி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காக வேண்டுதல் வழியாகவும் தமிழ் செல்வன் செல்வ மேரி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காக வேண்டுதல் வழியாகவும் ஆல்பர்ட் மரிய செல்வம் இவருடைய குடும்பத்தில் தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் ஆல்பர்ட் அவர்களுக்கு நல்ல உடல்நல சுகம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் ராஜேஷ்குமார் ஜெனிட்டா இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் ராஜேஷ்குமாருக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் பிள்ளைகளுடைய நல்ல கல்வி வளர்ச்சிக்காகவும் ஜான்சன் மேரி சந்தியா இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் கடன் பிரச்சனை தீர வேண்டுதல் வழியாகவும் சுதா பனிமயம் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிரின்ஸ் பிரான்சினா திவாகர் இவருடைய குடும்ப நலனுக்காகவும் தாங்கள் செய்கின்ற கோழிப்பனை தொழில் நல்லபடியில் முன்னேற்றம் அடையவும் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற வேண்டுதல் வழியாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பாக பரிபூர்ண பலன் ஆசிரியின் அடிப்படையில் நம்முடைய குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் நம்முடைய தேவைகளில் முதன்மையான தேவையில் ஏதாவது ஒன்றை உருக்கமாக நினைத்து பக்தியுடன் இத்திருப்பலியில் இணைவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆன்மீக மக்களே, இன்று டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி தேசிய அளவிலே குடும்பங்களின் வேர்களை தேடுகிற நாளாக அனுசரிக்கப்படுகின்றது. ஃபேமிலி ரூட்ஸ் டே என்று அனுசரிக்கப்படுகின்றது. எனவே இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களை குறித்து நாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கின்றது. நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய அம்மா அப்பா, அவருடைய தாத்தா பாட்டி, அவர்கள் வழியாக கிளைத்த சித்தப்பா மக்கள், பெரியப்பா மக்கள் அனைவரையும் இந்த நாளிலே நினைத்து பார்த்து அனைவருடைய ஒற்றுமைக்காக ஜெபிக்கவும் அனைவருடைய நல்வாழ்வுக்காக மன்றாடவும் இந்த நாளிலே நமக்கு இந்த நாள் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக, ஜிம்பாப்வே நாட்டிலே தேசிய ஒற்றுமை தினமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகின்றது. எனவே இந்த நாளில் இந்த கருத்துக்களை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
நம்முடைய குடும்பங்கள், பாரம்பரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் வேர்களில் வந்த அனைத்து பிள்ளைகளையும் இந்த நாளில் எண்ணி பார்த்து அவர்களை ஆண்டோடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஒற்றுமைக்கு எதிரான காரியங்கள், குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள், இவற்றையெல்லாம் இந்த நாளிலே தூய அந்தோனியார் வழியாக இறைவனுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இறைவன் தாமே தன்னுடைய அருட்கொடைகளை நமக்கு ஈந்து நம்முடைய ஆன்மாவை லகுவாக்கி நம்முடைய அகங்காரங்களை தளர்த்தி நம்முடைய குடும்பங்களுக்குள் ஒற்றுமையும் சமாதானம் விளைய செய்ய வேண்டும் என்று சிறப்பாக திருப்பலியிலே குடும்ப உறவுகளுக்காக மன்றாடுவோம். இப்பலியினை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகளை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய மன்னிப்பை இறைஞ்சு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கமே தன்னுடைய பாவங்களை மன்னித்து நம் நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி பாடுகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. மனித இதயங்களையாளும் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, அருளின் இந்த ஆண்டில் திருப்பயணம் மேற்கொண்டுள்ள உம்முடைய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் மீட்பின் பாறையாம் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து தங்கள் எதிர்நோக்கின் குறிக்கோளை இவர்கள் மகிழ்வுடன் வந்தடைவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 5 முதல் 6 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதிபோல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாதே. மதிபோல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது.
உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடற விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் எந்நாளும் காப்பான், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாதே. மதி போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காதே. வானத்து பறவையை காக்கின்றவர், வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயினில் விடுதலை தருவாரே. வானத்து பறவையை காக்கின்றவர், வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயினில் விடுதலை தருவாரோ. உலகமாயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே. தீங்கு செய்வோர் தோண்டு கொண்டால் வாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இன்றும் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாதே. மதி போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காதே. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாதே. மதி போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காதே. Alleluia, Alleluia, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறையுன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உனை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 57 66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி செய்கை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சனர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுகள் முடிய போகிறது. நாளைய தினம் இந்நேரத்தில் நம்முடைய ஆலயங்களில் இயேசுவினுடைய இந்த பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நம்முடைய வீடுகளிலும் ஆலயத்திலும் மிகப்பெரிய தயாரிப்புகள்லாம் போய் கொண்டிருக்கும். இந்த 2025 ஆண்டின் இந்த இறுதி நாட்களில் நமக்கு இந்த ஆலயத்தில் இது திருப்பயணமாக இந்த திருப்பலி நம்ம சிறப்பிப்பது என்பது உண்மையிலேயே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இயேசுவில் அன்பானவர்களே, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை, முன்னுரையில் சொன்னது போல முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மீட்பின் யூபிலி என்ற ஒரு சிந்தனையில் நம்ம சிந்திக்க அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம். யோசிச்சு பாருங்கள், காலையில் நம்ம எழுந்ததிலிருந்து ஏதாவது ஒரு ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பேருந்தில் நம்ம பயணம் செய்வது மட்டும் பயணம் கிடையாது. காலையில் எழுந்ததிலிருந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்காக ஓடக்கூடிய அல்லது நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஒரு பயணம். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தாயாம் திருச்சபை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் ஓடக்கூடிய இந்த ஓட்டத்தை, இந்த பயணத்தை மட்டுமல்ல, விண்ணகம் என்ற அந்த இடத்தை அடைவதற்கான அந்த பயணத்தையும் நீங்கள் மேற்கொள்வதற்கு உங்களை தயார்படுத்த வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம், கடவுள் வெள்ளியையும் தங்கத்தையும் புடமிடுவர் போல இருக்கிறார் என்று சொல்லி. இந்த முதல் வாசகத்தை கேட்டதற்கு முன்பாக ஒரு நபர் போய் அந்த கொல்லன்ட்ட போய் கேட்கிறார், நீங்கள் இந்த வெள்ளியை நீங்கள் உருக்குறீங்களே, அதை நெருப்பில் போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே, ஏன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், இந்த உலோகத்தை எடுத்து அந்த நெருப்பில் காட்டினால்தான் அதற்கான அந்த வேல்யூயே, அந்த வேலிடிட்டியே இருக்கும் அப்படிங்கிறாங்க, வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறாங்க. சொல்கிற, ஓகே, நெருப்பில் போடுறீங்களே, இது முழுமையாக தங்கமாக அல்லது முழுமையாக வெள்ளியாக மாறியதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே சொல்வார், என்னுடைய முகம் எப்போது அந்த வெள்ளியில் தெரிகிறதோ அப்போது நாங்கள் உணர்ந்து கொள்வோம் இது முழுமையான தங்கமாக வெள்ளியாக மாறிவிட்டது என்று சொல்லி.
நீ கடவுள் நம்முடைய இந்த ஒரு வாழ்க்கை பயணத்தில் இதற்காகத்தான் நம்ம அந்த நெருப்பில் போட்டு புடமுடுவது போல வாழ்க்கை பயணத்தில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களும் கடவுள் தன்னுடைய முகத்தை உங்களில் பார்ப்பதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அதற்காகத்தான் இவ்வளவு போராட்டம், அதற்காக தான் இவ்வளவு வாழ்க்கையில் இவ்வளவு கடினமாக நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு இந்த திருப்பயணிகளாக பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஏதோ இந்த 2025ஆம் ஆண்டில் இது கொண்டாடி விட்டு இதோடு முடிந்து விட்டது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு சுகிசிவம் அவர்கள் எழுதி அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அந்நிய செலவாணி பெற்றுவிட்டீர்கள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை வேண்டி எழுதியிருக்கிறார். அதாவது நம்ம இந்தியா நாட்டில் இருக்கோம் அப்படின்னா இந்தியா நாட்டில் பயன்படுத்துவதற்கென்று அதற்கான நாணயங்கள் இருக்கிறது, அதற்கான ரூபா நோட்டு இருக்குது. ஆனால் இதே அந்த நாணயத்தையோ அல்லது இதோ அந்த பணத்தையோ நம்ம கொண்டு போய் வெளிநாட்டில் போய் அப்படியே கடையில் கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு அது சாதாரண பேப்பர் தான். அங்கே போய் அந்த பணத்தை நம்முடைய இந்த இந்திய மதிப்பு நோட்டை தூக்கி நாங்கள் அந்த இடத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றலை அப்படின்னா அந்த நாட்டில் நம்முடைய நோட்டானது, நம்முடைய ரூபா நோட்டானது காகிதத்தால் தான். அதே போல் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய அந்த பணத்தை நம்ம கொண்டு வந்து அப்படியே இங்கே பயன்படுத்தணும்னா பார்க்கக்கூடியவருக்கு அது வெறும் தாள் தான். அதை அந்த இடத்திற்கு ஏற்றாறு போல் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றினால்தான் அதை செலவழிக்க முடியும். அப்போ இந்த திருப்பயணம் என்ற இந்த ஒரு பயணத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விண்ணகத்தை அடைகின்ற பொழுது செலவழிப்பதற்கான பணத்தை நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்களா என்று சொல்லி சுகிசிவம் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். அப்புறம் சொல்லுவது நாட்டில் நீங்கள் செலவு பண்ணுவதற்கு உங்களுக்கு ரூபா நோட்டு இருக்குது, நாணயங்கள் இருக்குது, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது. ஆனால் விண்ணகத்தில் உங்களுக்கு செலவு பண்ணுவதற்கென்று இந்த நோட்டெல்லாம் கிடையாது, ரூபா நோட்டெல்லாம் கிடையாது, வெள்ளியெல்லாம் கிடையாது, பணம்லாம் கிடையாது. அங்கு செலவழிப்பதற்கு நீங்கள் இங்கே செய்யக்கூடிய புண்ணியங்கள் தான், இங்கே செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தான் உங்கள் பின்னால் வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் திருவெளிப்பாடு புத்தகத்தில் ஒவ்வொரு முறையும் நம்ம கல்லறை மந்திரிக்கின்ற பொழுது வாசிக்கூடிய இந்த வார்த்தைகள். திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 14 வார்த்தை 13 பார்க்கிறோம். விண்ணகத்தின் ஒரு குரலை கேட்டேன், இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர், ஏன்னா அவர்கள் செய்த செயல்களை அவர்களை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த திருப்பயணமாக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையினுடைய இந்த இறுதியை இந்த விண்ணகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கோம் அப்படின்னா இந்த விண்ணகத்தில் நான் செலவு செய்வதற்கு தேவையான புண்ணியத்தையும் நல்லதையும் நன்மைகளையும் நான் இந்த உலகத்தில் இந்த பயணத்தில் சம்பாதித்து வைத்திருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பலிகளும் இந்த திருவழிபாடுகளும் இந்த திருச்சபையும் உங்களுக்கு அதற்குத்தான் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இயேசுனுடைய இந்த பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கக்கூடிய நாம், இந்த பரிபூர்ண பலம் பெறக்கூடிய திருத்தலத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாம், அந்த விண்ணக வாழ்விற்கு நாம் செல்வதற்கு முன்பாக நமக்கு தேவையான அந்த புண்ணியங்களை சம்பாதிப்பதற்கு நம்ம பிறரோடு அன்பாக இருக்க வேண்டும், பிறரோடு நட்பாக பழக வேண்டும். நற்செய்தி வாசகத்தை பாருங்களேன் கொஞ்சம். எலிசபெத் அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்போ சுற்றி இருந்தவர்களும் உறவினர்களும் அதை குறித்து பெரும் மகிழ்வடைந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு 2025 கடந்து போனாலும் இன்னைக்கு நம்மளை விட நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இது வளர்ந்துட்டாங்களோ, ஒரு வீடை கட்டிட்டாங்க, ஒரு கார் வாங்கிட்டாங்க, ஒரு பைக் வாங்கிட்டாங்க, நம்மளோட கொஞ்சம் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பிற்குரியவர்களே, இந்த விண்ணக இந்த திருப்பயணத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அதற்கான புண்ணியங்கள் இங்கே தான் செய்ய முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நம்ம பண்ண முடியும். அவள் அன்பு செய்வதன் வழியாக, அவர் ஏற்றுக்கொள்வதன் வழியாக, இரக்கம் காட்டுவதன் வழியாக, விட்டு கொடுப்பதன் வழியாக நாம் விண்ணக வாழ்வை அடையலாம். எனவே இயேசுவின் பிறப்பை கொண்டாட இருக்கக்கூடிய நாம் இந்த விண்ணகத்திற்கு தேவையான புண்ணியத்தை நல்லதை செய்வதற்கு இறைவன் நல்லதொரு மனநிலையை தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நேரத்திலே மன்றாட்டுகள் வாசிக்கப்படுகின்றது. அந்த மன்றாட்டுகள் வாசிக்கப்படுகின்ற போது நாம் அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து வாசிக்கப்படுகின்ற மன்றாட்டுகளை உள்ளத்தில் நினைத்து அந்த அருளுக்காக ஆண்டவரை மன்றாடுவோம். அதோடு இணைத்து தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஆண்டுடைய சிறப்பான ஆசீர்வாதங்களை மன்றாடுவோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே,
தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. அன்பே உருவான இறைவா, எம் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களையும் உம் திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். புனித அந்தோணியாரைப் போல உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடவும் நீர் எம்மில் காட்டுகின்ற அன்பை உணர்ந்து உம்மையே முழு முதல் தெய்வமாக வழிபட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. தாயும் தந்தையுமான இறைவா, இயேசு பிறப்பின் யூபிலி ஆண்டை இத்திருத்தலத்தில் சிறப்பிக்கின்ற திருப்பயணிகள் மற்றும் ஊர் மக்களாகிய எங்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து அருளாதார பொருளாதார ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நலமே நல்கிடம் இறைவா, இத்திருத்தலத்திற்கு வருகை தரும் பக்தர்கள், குறிப்பாக உடல் நோயினால் அவதிப்படுகின்ற அனைவரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீரே நல்ல மருத்துவராயிருந்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலத்தை நிறைவாய் பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. வழிகாட்டும் நாயகனே இறைவா, எங்களை ஆளுகின்ற அனைத்து தலைவர்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். தங்களுடைய சுய நலனுக்காகவும் முக்கியத்துவம் கொடுக்காமல் மக்களுக்காக தங்கள் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்திடும் மனநிலையை நிறைவாக பெற்றிட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் மௌனமாக உருக்கமாக ஆண்டவரை மன்றாடுவோம். பரிபூரண பலன்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். தாய் திருச்சபை இறை வெளிப்பாடு பெற்று இந்த தேவாலயத்தை சந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய பரிபூரண அருளை பெற்றுக்கொள்கின்றோம் என்று நமக்கு கற்பித்திருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்திருக்கின்றோம். இறைவன் பரிபூரணமானவர், நம்மை பரிபூரணமாக ஆசீர்வதிக்கிறவர். எனவே ஆண்டோடைய அருள் நம்முடைய வாழ்விலே பரிபூரணமாக செயல்பட்டு நம்முடைய வாழ்வை நிறைவாக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற ஆசீர்வாத குறைபாடுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். மன அமைதியின்மை, குடும்பங்களில் ஒற்றுமையின்மை, புரிதலின்மை, நல்ல உடல் நலம் இல்லாத பிரச்சனைகள், பல்வேறு விதமான நோய்கள், வாழ்நாள் முழுமைக்கும் தூக்கி சுமக்க வேண்டிய நோய்கள், குணமாக்க இயலாத நோய்கள், குடும்பங்களில் ஒவ்வொரு பிள்ளையும் ஏதோ ஒரு விதத்தில் பரிபூரணம் இல்லாமல் இழந்து தவிக்கின்றோம். பொருளாதார பிரச்சனைகள், மேம்பாடுகள் இல்லை. எவ்வளவு உழைத்தாலும் மேம்பாடு இல்லை. ஆதியில் இருந்தது போல என்னாலும் அப்படி இருக்கிறது. கண்ணீரும் கஷ்டமாக இருக்கின்றது. உழைக்கின்ற உழைப்பெல்லாம் வீணாக போகின்றது. எந்த முன்னேற்றத்தையும் காண முடியவில்லையே என்று நினைக்கிற பிள்ளைகள் இந்த நேரத்தில் மனதுருக்கி நாம் மன்றாடுவோம். பரிபூரணத்தின் தேவாலயத்தில் நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டுடைய அருட்கரம் நம்மை தொட வேண்டும். நம்முடைய வாழ்வை புரட்டி போட வேண்டும். நம்முடைய வாழ்விலே குறைவாக இருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த நாள் நமக்கு அள்ளி தர வேண்டும். ஆண்டவர் தாமே நம்முடைய பற்று கொம்பு. நமக்கு வேறு ஆதாரம் இல்லை. நம்மை நிறைவாக்குகிற சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. நம் ஆண்டவரே எல்லாவற்றையும் நிறைவானதாக மாற்றித்தர வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுவோம். உடல் நலம் இல்லாத பிள்ளைகள் உடல் நலத்திற்காக ஆண்டவரை மனதுருகி மன்றாடுவோம். அவருடைய பாதங்களை பற்றி பிடிப்போம்.
ஆண்டவரே, தாவீதின் மகனே, என்னை குணமாக்கும் என்று வேண்டிய கண் தெரியாத அந்த சகோதரனைப் போல ஆண்டோடைய கரங்களை பற்றி பிடித்து அவருடைய இரக்கத்தை நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து என்னை தூக்கி விடும் ஐயா என்று மன்றாடுவோம். எத்தனை ஆண்டுகள் நான் இந்த இடர்பாடுகளிலே சிக்கி தவிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர்தாமே என்னை கரந்தூக்கி விட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரை, பிரிந்து போன என்னுடைய குடும்பங்கள் ஒன்று சேர்த்து வையுமையா என்று ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, பிள்ளைகளுடைய நல்ல வேலை வாய்ப்பிற்காக, வேலை பார்க்கின்ற இடங்களிலே பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு, நம்முடைய பிள்ளைகள் தடம் புரண்டு விடாமல் அவர்கள் நம் குடும்பத்தின் பெருமைகளாக உயர்ந்து நிற்க, நம் குடும்பத்தை தாங்கிக் கொள்கிற தூண்களாக பரிணமிக்க, நம்முடைய குடும்பத்தை அடுத்த நிலைக்கு தூக்கி செல்லுகிற படிகளாக நம்முடைய குழந்தைகள் அமைந்திட நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். கண்ணீர் விட்டு வளர்த்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை. அந்த பிள்ளைகளிலிருந்து கனிகளை சுவைக்க வேண்டிய காலத்திலே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு ஆண்டவர் திரும்ப நிற்கின்றோமா? இந்த நாள் நமக்கு பரிபூரணத்தின் நாளாக அமைந்திருக்கிறது. ஒப்பு கொடுப்போம். குறைவுபட்டுள்ள நிலைகளை எல்லாம் ஒட்டு கொடுத்து ஆண்டவருடைய பரிபூரணம் நம்மை தழுவி நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியும் சமாதானமும் நிம்மதியும் நிறைந்த நம்பிக்கையும் கண்களில் வெளிச்சமும் நிறைந்த ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்று உருக்கமாக ஆண்டவரை பற்றி பிடிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தந்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. அன்னுமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து தருகிற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலே ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க ஆண்டவரே, உம்முடைய குடும்பத்தின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். அதனால் உமது பாதுகாப்பில் தாங்கள் பெற்றுக்கொண்டதை நாங்கள் ஒருபோதும் இழந்து விடாமல் நிலை வாழ்வின் பரிசுகளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் அருளின் இக்காலத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒரே குடும்பமாக ஒன்று சேர்க்கின்றீர். அதனால் வாழ்வின் வார்த்தையால் ஒளியூட்ட பெற்று உம்முடைய திருமகனேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்த மறைபொருளை மகிழ்வுடன் கொண்டாடுவார்களாக. நாம் எப்போதும் கூவி அழைத்து காத்திருக்கும் அவரே நம் மீட்பு. அனைவரையும் தம்முடைய திருவிருந்திற்கு அழைப்பவரும் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள காயங்களை குணமாக்குபவரும் துன்புறுவோருக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அளிப்பவரும் அவரே. இத்தகைய அருளின் அடையாளங்களால் உயிருள்ள நம்பிக்கையுடன் உறுதியான எதிர்நோக்கிற்கு மறுபிறப்படைந்துள்ளோம். ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் நாங்கள் எம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அன்பு பணிபுரிய எங்களையே இந்நாளில் கையளிக்கின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளதே. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவரின் திருப்பெயரால் வருகிறவராட்சி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரும் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். நம்முடைய திருத்தந்தையோ எங்களுடைய ஆயர் ஸ்டீஃபன் என ஆயர்கள் திருநிலையினரகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் எய்ச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர், எங்கள் மறைமாவட்ட புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராக இருக்கக்கூடிய கோடி அற்புத புனித அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் மங்களும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை நம் தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் மகிழ்வுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரிடம் அமைதிக்காக மன்றாடுவோம். உள்ளத்தில் தேவையாக இருக்கின்ற அமைதி, சமாதானம், அதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான கட்டுக்களை ஆண்டவர் அகற்றி நமக்கு நிலையான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு முடிந்தரை
அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி நீர் வாக்களித்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்து எம்மை ஆசீர்வதிப்பீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் மகிழ்ச்சியும் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். நம் உள்ளத்திலே வந்து சலவைக்காரனின் சவர்க்காரத்தை போல, கொல்லனின் நெருப்பை போல நம்மை தூய்மையாக்கப் போகின்ற அன்பாண்டவர் இவரை. செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. வாரும் என் இயேசுவே, அன்பு தாயாக எந்நாளும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக, என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தே
என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீதாமே என் எல்லையே. நான் செல்ல பாதையும் நீயாகவே வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீதாமே என் எல்லையே எனில் வாரும் என் இயேசுவே. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் முத அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். முத நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகில் புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் நோக்கிய பயணத்தில் இறைவார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகி எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வத்துக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகம் முழுவதும் நிரப்புவதாக. மூவரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்காக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அன்மிக்க இறைமக்கள், இந்த நேரம் நாம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். பங்கு தந்தை அவர்கள் நம் அனைவருக்கும் பின்னால் நன்றி சொல்வார்கள். இந்த நாளிலே நம்முடைய அன்பு தந்தை பாலன், இவங்க பேர் தெரியுமா? அவங்களும் பாலன் தான், ரெண்டுமே பாலன் தானே. ஸோ பாலனுடைய யூபிலி ஆண்டு கொண்டாட்டத்தில் 2 பாலன்களோடு இணைந்து நாம் திருப்பலி ஒப்பு கொடுத்துருக்கின்றோம். அதிலே அன்பு தம்பி, அவர் நம்முடைய புதுக்கோட்டை பங்கினுடைய மண்ணின் மைந்தர். அவர் மிகுந்த பேரார்வத்தோடு இந்த பகுதியிலே பணி செய்வதை நம்மால் காண முடிகின்றது. கிட்டத்தட்ட 23 நாட்கள் இதை போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பங்கிற்கும் தொலைபேசியில் அழைத்து முன்னதாக அதை ஏற்பாடு செய்து திருப்பயணிகளை இந்த திருத்தலத்திற்கு வரச் செய்து திருத்தந்தை அருள் இருக்கிற அந்த பரிபூரணத்தினுடைய ஆசீர்வாதத்தை இந்த திருத்தலத்தில் இறைமக்கள் மறைமாவட்டம் முழுதும் பெற்றுக்கொள்வதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு துடிப்போடு அதை செய்து காட்டியிருக்கிறார்கள். 23 நாட்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய தனிப்பெரும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம்முடைய மண்ணின் மைந்தர் அன்பு தந்தை பாலன் அவர்களுக்கு உற்சாக உள்ளத்தோடு நல்ல கரவுள் எழுப்பி அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இன்று நம்மோடு நாம் தான் அவங்களோட இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கு ஆக்சுவலாக நம்ம நாள் இல்லை, இன்றைக்கு பெரியசாமிபுரத்தினுடைய நாள். இந்த நாளில் புதுக்கோட்டையிலிருந்து நாமும் இந்த நாளிலே அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வந்திருக்கின்றோம். எனவே நம்மையும் அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு திருப்பலி அவங்க தான் வைக்க சொன்னேன், தம்பி அண்ணா நீங்கள் வச்சுருங்கன்னு சொன்னாங்க. எனவே இன்றைக்கு இந்த நாள் வழிபாடுகளை தந்தையார் நன்றி சொல்வாங்கன்னு நினைக்கிறேன். பெரியசாமிபுரம் மக்களுக்கு நம்முடைய அன்பார்ந்த பாராட்டுகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தாப்பாத்தி மக்களுக்கு, இந்த கோட்டூர் பங்கு இறைமக்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். மிகச் சிறப்பாக இந்த இடத்தை தயாரித்து
நம்மை விருந்தினர்களாக வரவேற்று இந்த நாளினுடைய எல்லா விஷயங்களையும் அவர்கள் பார்த்து கொள்கின்றார்கள். பங்கு தந்தையோடு தோளோடு தோள் நின்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே கோட்டூர் பங்கின் அனைத்து இறைமக்கள், தாப்பாத்தி இறைமக்கள் அனைவருக்கும் நம் இரு பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த நாள் நாம் கேட்டுக்கொண்ட வேண்டுதல்கள் இறைவன் விரைவாக நம்முடைய வாழ்வை நிறைவேற்றி தருவார் என்று நம்பிக்கையோடு தொடர்ந்து எழுந்து நின்று மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே அப்பத்தால் எங்களுக்கு புத்துணர்வு அளித்து ஒரே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்கின்றீர். அதுபோலவே உமது அருளால் எங்களுக்கு வலுவூட்டி கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராகி நாங்களும் அவரோடு மாட்சிக்கு உயிர்த்தெழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம்முடைய அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,